இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நேற்றைய தினத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வசனம் அல்லது என்ன என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலே பரிசுத்த வேதாகமத்திலே வேற என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இது தீர்க்க தரிசன வார்த்தை, வேர்ட் ஆஃப் ப்ராஃபசி, தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த தீர்க்க தரிசன வார்த்தை எப்படி வந்தது? யாரால் வந்தது? யார் சொன்ன வார்த்தை இது? தீர்க்க தரிசனா என்ன? 2 பேதுரு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாய் இருக்கிற பேதுரு எழுதின 2ஆம் நிருபம், அதுல 1ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்கள் விதமாய் சொல்லுகிறது. வேதத்திலுள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்தாவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அப்போ இந்த தீர்க்க தரிசனா என்ன? இது எப்படி இந்த பைபிள்ல எழுதப்பட்டது? இந்த வார்த்தைகள் எப்படி முன்னறிவிக்கப்பட்டதுங்க சொல்றாரு. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு பேசினார்கள். தீர்க்க தரிசனம் ஒரு நாளும் மனிதனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. அவை அத்தனையும் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசப்பட்டது. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவராலே வந்த செய்தி தான் அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள். இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனம் ஏசாயா எழுதுகிறார். கிறிஸ்து பிறப்பதுக்கு பல வருஷத்துக்கு முன்பதாக ஏசாயா எழுதுகிறார் கிறிஸ்துவ பிறப்பை குறித்து. தீர்க்கதரிசியா இருக்கிற தானியேல் தன்னுடைய புஸ்தகத்தில் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து எழுதுகிறார், அவருடைய 2ஆம் வருகை குறித்து எழுதுகிறார், அவருடைய மரணத்தை குறித்து எழுதுகிறார். கிறிஸ்து பிறப்பதற்கு பல வருஷத்திற்கு முன்பதாக கிமு 70 இது எழுதப்படுகிறது. கிறிஸ்து பிறப்பதற்கு பல வருஷத்திற்கு முன்பதாக இது எழுதப்படுகிறது. அப்போ அதற்கு பின்பதாக பல வருஷத்திற்கு முன்பதாக கிறிஸ்து பிறக்கிறார். அல்ல அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறியது. பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு, கர்த்தருடைய ஆவியானவராலே ஏவப்பட்டு அவர்கள் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லுகிறார்கள். பின்பு நடக்க போகிறதை முன்பு அறிவிக்கிறார்கள். பின்பு நடக்க போகிறதை முன்பு அறிவிக்கிறார்கள். வேதத்திலே நீங்கள் அநேக காரியத்தை பார்க்க முடியும். அநேக தீர்க்க தரிசனங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொண்டை நோய்களும் உண்டாகும். இதெல்லாம் ப்ராபசி. அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே வானத்திலும் பூமியில் அடையாளங்கள் இந்த உலகத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ப்ராபசி அது வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனம் அது நிறைவேறுகிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, மற்ற அநேக தேவ மனிதர்கள், வேதத்தை எழுதின பரிசுத்தவான்கள் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்கள். தானியேல் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார் கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து. அது நிறைவேற போகிறது. அதற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி பல தேவ மனிதர்கள் பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு வந்த ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறதற்கு பெயர் தான் பரிசுத்த வேதாகமம். இது ஒரு கற்பனையாக வந்த ஒன்று அல்ல, அல்லது மனிதனுடைய மூளையாலே வந்த ஒன்று அல்ல, அல்லது மனிதனுடைய மூளையாலே உருவாக்கப்பட்டது ஒன்று அல்ல. பரிசுத்த ஆவியானவராலே வந்த செய்தியின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவராலே எழுதி கொடுக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த பரிசுத்த வேதாகமம். பரிசுத்த வேதாகமத்தினுடைய ஆசிரியர்கள், அதாவது ஒவ்வொரு புஸ்தகத்திற்கும் வெவ்வேறு ஆசிரியர். 2 பேதுரு எழுதின நிருபத்தை அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பேதுரு எழுதினாலும் அதனுடைய தலைமை ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர். அவர் பரிசுத்த பேதுருவை இதை எழுத சொன்னார். அதன் மூலமாய் பரிசுத்த பேதுரு எழுதுகிறார்.
பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு அவர்கள் எழுதினார்கள். தாங்களாக எழுதவில்லை, அல்லது தங்களுடைய சுய மூளையிலே உருவானதை எழுதவில்லை, அல்லது தங்களுடைய சுய மூளையிலே உருவானதை எழுதவில்லை, தங்களுடைய சுய மூளையிலே தோன்றினதை எழுதவில்லை. பரிசுத்த ஆவியானவர் எதை எழுத சொன்னாரோ அதை எழுதினார்கள். இதான் பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளை தெளிவா சொல்றார். மனுஷருடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. இந்த பரிசுத்த வேதாகமோ மனுஷருடைய சித்தத்தினாலோ மனுஷருடைய திட்டத்தினாலோ உருவாகாத ஒன்று. பரிசுத்த ஆவியானவராலே, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே உருவாக்கப்பட்ட ஒன்று. பரிசுத்த ஆவியானவரின் நிறைவினாலே எழுதப்பட்ட ஒன்று. இன்னைக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தை நம்புகிறோமா? இந்த பரிசுத்த வேதாகமத்தை நம்ம விசுவாசிக்கிறோமா? இந்த பரிசுத்த வேதாகமத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இன்னைக்கு வேதத்தை தூக்கிட்டு போறதுக்கே பயப்படுறோம், வேதத்தை தூக்கிட்டு போறதுக்கே வெட்கப்படுறோம். இன்னைக்கு ஆலயத்துக்கு போறோம் பாருங்க, அநேக கிறிஸ்தவர்கள், ஆலயத்துக்கு போகிற அநேக கிறிஸ்தவர்கள் மொபைல் கொண்டு போறீங்க, பைபிள் கொண்டு போக மாட்டீங்க. எதுக்கு சர்ச்சுக்கு போறீங்க? மொபைல் கொண்டு போறீங்க, மொபைல்ல பைபிள் வாசிக்கிறீங்க. ஆனா பரிசுத்த வேதாகமம் ஆவியானவராலே கொடுக்கப்பட்ட ஒன்று. இதைத்தான் வாசிக்கணும், இந்த பரிசுத்த வேதாகமத்தான் வாசிக்கணும். மொபைல் வாசிக்க முடியாது. ஏன்னா மொபைல் பரிசுத்தமான ஒண்ணு கிடையாது. உலகத்தில் இருக்க அத்தனை அழுக்கு அந்த மொபைல்ல இருக்கு. ஆனா பரிசுத்த வேதாகமம் பரிசுத்தமான ஒன்று. இதுல எந்த ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாது, எந்த ஒரு அழுக்கும் கண்டுபிடிக்க முடியாது. எந்த ஒரு குறையும் அழுக்கும் இல்லாத ஒரு புஸ்தகம் இந்த பரிசுத்த வேதாகமம். அப்போ எந்த ஒரு குறையும் அழுக்கும் இல்லாத பரிசுத்த வேதாகமம் தான் ஆலயத்துல கொண்டு போய் வாசிக்க வேண்டும். நீங்க செய்யறோமா? செய்யலனா இனிமே பைபிள் கொண்டு போய் ஆலயத்துல போய் வாசிங்க. தலைகள் தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசினீர் ஆண்டவரே. பரிசுத்த வேதாகமத்திற்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் பரிசுத்த வேதாகமத்திற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுக்க உதவி செய்வீராக. எங்கள் ஆலயத்திற்கு போகும்போது ஆண்டவரே பரிசுத்த வேதாகமத்தை கொண்டு சென்று அதில் இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை